நான் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பக்கவாதம் தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டுள்ள மருத்துவரும் விஞ்ஞானியுமானதால் பக்கவாதம் தனிநபர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன். இது ஒரு பொதுவான ட்ரோம்போட அழிவை ஏற்படுத்தும் நோயாகும். மேலும் நம்மில் 6 ஒருவர் வாழ்நாளில் ஒரு முறை பக்கவாதம் ஏற்படும். ஆனால் நம்மில் 99% மேற்பட்ட பக்கவாதங்களை தவிர்க்க முடியும். நம்முடைய அபாய காரணிகளை அறிந்து அவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை அறிந்தால். ஆனால் நம்மீலே எத்தனை பேருக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான அபாயத்தை எவ்வாறு குறைப்பது என்று தெரியும். இந்த நிலையை மாற்ற முடியும். மேலும் உங்களுக்கு உதவ ஒரு கருவியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். பக்கவாத அபாய அளவுகோல் செயலி உங்கள் தனிப்பட்ட பக்கவாத அபாயத்தை மதிப்பீடு செய்யவும், உங்கள் பக்கவாத அபாயத்தை எவ்வாறு குறைப்பது என்பதற்கான ஆதார அடிப்படையிலான பரிந்துரைகளை வழங்கவும் ஒரு நம்பகமான மற்றும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய கருவியாகும். இது பற்பக மருத்துவர்களால் பயன்படுத்தப்படும் பிரபலமான ஃப்ரேமிங்காம் ஹார்ட் ஸ்டடியில் அடிப்படையாக கொண்டது. உலகின் முன்னணி பன்னாட்டு அமைப்பான உலக பக்கவாத அமைப்பால் இந்த இலவச செயலி ஆதரிக்கப்படுகிறது. சில எளிய கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். உதாரணமாக, ஆண்ட்ரூ ஒரு கோகேஷியன், பொதுவாக ஆரோக்கியமான நபர், 40களில் உள்ளவர். அவரின் சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம் 180. அவ்வப்போது 1 அல்லது 2 சிகரெட்டுகளை தினமும் புகைக்கிறார். உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இல்லை. மேலும் அவருக்கு பக்கவாதம் வரலாறு உள்ளது. அவரின் 10 வருட பக்கவாத அபாயம் 2.8%. இது குறைவாக தோன்றினாலும் அவரின் வயதுக்கு ஏற்ப பக்கவாதம் ஏற்படாதவருக்கு இது 2 மடங்கு அதிகம். அவரின் இதய நோய் அபாயம் அதைவிட அதிகம். எனவே ஆண்ட்ரூவுக்கு பக்கவாதத்தை தடுக்க உடனடியாக நடவடிக்கை தேவை. ஆனால் அவர் பக்கவாத அபாயத்தை எவ்வாறு குறைக்க முடியும்? இங்கே அவர் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் உள்ளன. இந்த பொத்தான்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தால் ஆண்ட்ரூ பரிந்துரைகளுக்கு செல்ல முடியும். உதாரணமாக, அவர் புகைப்பிடிப்பதை நிறுத்த என்ன செய்யலாம் என்பதை பார்க்க முடியும். புகைப்பிடிப்பதை நிறுத்துவது மற்றும் பிற சுய மேலாண்மை பரிந்துரைகள் பற்றிய வீடியோ கிளிப் உள்ளது. வணக்கம் டாக்டர், அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் ஒரு பன்னாட்டு நிபுணர் ஆராய்ச்சி. இந்த பரிந்துரைகள் இதய நோய் தடுப்பு குறித்தும் பொருந்தும். பக்கவாதத்தை தடுக்க சிகிச்சை அளிப்பதை விட எளிது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஆட் கூறியவர் பக்கவாதம் ஏற்படும் வரை காத்திருக்க வேண்டாம். இப்போது செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தி பக்கவாதம் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும்.